ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாசு வேகமா மனோகர்ட்ட வர்றாரு. அப்பா சோழன் அங்கே இருந்துக்கிட்டே யார்கிட்டயோ ஃபோன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்ப்பா. அதை ரவுடி கண்டுபிடிச்சிட்டு இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்ற, இவ்வளோ அசால்ட்டாவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதுதான்ப்பா நானும் அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டேன். அவங்க சாப்பாடு வாங்க போன நேரம் பார்த்து இவன் எப்படியோ கால் நாளில் ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லவும், வேறு யாருக்கு பண்ணியிருக்க போகிறேன், அவன் அண்ணன் தம்பிகளுக்கு தான் பண்ணியிருப்பேன், ஒருவேளை அவங்க இங்கே வர்றது கூட வாய்ப்பு இருக்குடா தாசு அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால தான்ப்பா நான் அவங்க வந்தாலும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டேன், அந்த இடத்த விட்டு மாற்ற சொல்லிட்டேன், கொண்டு போய் வேறு எங்கேயாவது வச்சு அவன் சோழியை முடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிற வரையும் நிலாவை அவன்கிட்ட பிரிக்கவே முடியாது. அதனால் நான் அவன் கதையை முடிச்சிட சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லவும், வெரி குட்ரா, இதைத்தாண்டா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த நேரம் தேனும் இங்கே வர்றாங்க. தேனு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்த தாசும் சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் அப்படித்தாங்க நினச்சேன். ஏன்னா அவனை உயிரோடு விடக்கூடாதுங்க. அவன் என்ன நேரத்தில் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினானோ அன்னைக்கே நம்ம கொஞ்சம் நெஞ்சமாக அவமானப்பட்டிருக்கோம். அதனால அவனை உயிரோடு விட்டோம்னா இவளும் அவனை மறக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோழன் சோழன் தான் இருக்கா. அதனால் அவனை முடிச்சு கட்டுறதாங்க நல்லது அப்படின்ட்டு தேனும் சேர்ந்து பேசுகிறாங்க. இதை யதார்த்தமாக அவங்க ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்த நிலா கேட்டுறாங்க. நிலா கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இவங்க பண்ண வேலை தானே இவ்வளவும், நல்லவங்க மாதிரி நம்மகிட்ட என்ன வேஷம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாசு இதெல்லாம் ஓன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாங்க. கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கல. தாசு மனோகர் தேனு 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நிலா நிற்கிறாங்க. நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா இல்லை மிருகமா, இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாங்க. ஏப்பா உங்களை எவ்வளோ நம்பி இங்கே வந்தேன், கடைசியில் இப்படி சோழனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களாப்பா. அவர் மேலே திருட்டு பழியை மட்டும் சாத்தாமல் அவன் உயிரோடு இருந்திருந்தா நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் அனுப்பியிருக்கீங்க. இது அவங்க அண்ணன் தம்பிக்கு மட்டும் தெரிஞ்சால் உங்களை உயிரோடு விட மாட்டாங்க, அதை நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கு மனோகர் சொல்கிறாரு, இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அப்பா இப்போ தாப்பா உங்களை பற்றி எல்லாத்தையும் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தானே நீங்கள் கூப்பிட்டதுமே உங்கள் பின்னாடியே அவரையும் கூட்டிக்கிட்டு வந்தேன். அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய தண்டனையை அவர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி படபடன்னு பேசுகிறாங்க நிலா. அப்போ தான் தாசு சொல்கிறாரு, இங்கே பாருடி, ஆமாம் அவனோட சேர்ந்து வாழ்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நாங்கள் தாண்டி இந்த தப்பை பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு தாசும் ரொம்ப சவுண்டாக கத்துறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, அவரோட வாழ்கிறதும் வாழாதும் என்னுடைய முடிவு, இனிமேல் அதை தடுக்க உங்களால் முடியாது. ஏன்னா அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்குது. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், சோழன் உயிரோடு இருக்காரா இல்லை உண்மையிலே அவரை கொண்டு விட்டீங்களா, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேன் என்னடி வாய் ஓவராக பேசுகிற, அப்பான்னு பார்க்க மாட்டேங்கிற, அண்ணேன்னு பார்க்க மாட்டேங்கிற, வாடாங்கிற போடாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவங்களும் சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அம்மான்றதுனால தான் இவ்வளோ நேரம் உனக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு பெத்த தாயா, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்காம நீயும் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. உங்கள்கிட்ட இனிமேல் அனாவசியமாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ சோழன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லை இந்த இடத்துல நான் கொலகாரியாக கூட மாற தயாராக இருக்கேன் பாஸ் நிலா அப்படின்னு சொல்கிறாரு சோழன். சோழன் குரலை கேட்டதும் வேகமாக திரும்பி பார்க்குறாங்க நிலா. திரும்பி பார்த்துட்டு, சோழன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா இருக்கீங்களா சோழன் அப்படின்ட்டு வேகமாக கட்டிப்பிடிக்கிறாங்க சோழனை நிலா. இப்போ பல்லவன் சொல்கிறாரு, அண்ணி எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பாவும் அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லவும், எல்லாம் தெரியும் பல்லவா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த சந்தோஷத்தில், சேரன்னா பாண்டியன் எல்லாரும் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு வரலைன்னா இன்னி யாரும் சோழனை உயிரோடு வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. அதுக்கு பாண்டியனும் சொல்கிறாரு, எங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கிற மாட்டீங்களோ, உங்கள் அப்பா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்களோ, நாங்கள் பயத்தில் தான் ஒரு சாட்சியோடு கூட்டிகிட்டு வந்தோம். நல்ல வேலை நாங்கள் சொல்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாரு. அப்போ தான் தாசு சொல்கிறாரு, சரிடா நாங்கள் கடத்தினதாகவே இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் பண்ணினதாகவே இருக்கட்டும்,
நாங்கள் கொடுத்து விட்ட பணமும் நகையும் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல தாசு. அப்போ தான் வந்து நிலா சோழனை பார்த்து கேட்குறாங்க, சோழன் அந்த பணத்தையும் நகையும் இருந்தால் அவங்க மூஞ்சில தூக்கி விட்டாரீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை நிலா, அந்த பணம் என்னட்ட கிடையாது அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த பணமும் நகையும் அப்படின்னு சொல்லவும், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையிலே வந்து தாசுடைய பொண்ணு கயல் வந்து ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு வெளியே வருது. அப்பா இந்த பேக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கயல் பாப்பா வந்து அந்த பேக்கை கொண்டுக்கிட்டு வருது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாசு. மனோகர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, போச்சுடா வகையாக வந்து மாட்டி விட்டுருச்சே நம்ம பேத்தியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு திருன்னு முழிக்கிறாரு. வேகமாக போய் நிலா அந்த பேக்கை வாங்கி பார்க்குறாங்க. அவங்க கொடுத்து விட்ட பணமும் தங்கமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்த்ததுமே சொல்கிறாங்க, சி இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்ன மாதிரி நாடகம் நடிக்கிறீங்க, பணத்தையும் தங்கத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ கூட அவரைத்தான் மிரட்டுறீங்க, வீட்டுக்குள்ளே வச்ச பணத்தை எங்கேன்னு கேட்குறீங்களே, மனசாட்சி இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க நிலா.